ஹாய் கைஸ், இந்த ஒரு வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பென்டனில் இருக்க டாப் 5 பவர்ஃபுல்லான ஏலியன்ஸை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு வெறித்தனமான பென்டன் ஃபேனாக இருந்தால் இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான வீடியோஸ் போனால் நம்மளுக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும். கூடவே பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்காதீங்க, தயவு செஞ்சு போய் பார்த்துட்டு வாங்க. ஐ கார்டில் கொடுக்குறேன். அதனால் வளவலன்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக இந்த ஒரு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம லிஸ்ட்டில் டாப் 5ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கூப்புங்கிற ஏலியன் தான் இருக்குது. இந்த ஒரு ஏலியனை வந்து நிறைய பேத்துக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட பவர்ஸ் அந்த மாதிரி இதால் எந்த ஒரு இடத்துக்குள்ளேயும் அசால்ட்டாக பூந்து போக முடியும். ஏன் ஒரு சின்ன சந்து இருந்தாலுமே இதால் வந்து இந்த ஜெல்லி ஷேப்பில் இருந்துக்கிட்டு எந்த ஒரு இடத்துக்கு போக முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மட்டும்தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிராவிட்டி கண்ட்ரோல். அது இல்லைனா இதோட சோலியாக முடிஞ்சு அசால்ட்டாக பென்டன் கிட்ட இருந்து ஆம்னிட்ரிக்ஸையும் கழட்டிடலாம், இந்த ஏலியனையும் சாகடிச்சிடலாம். அதே ஒன்றே ஒன்று தான். அதே போல் பார்த்தீங்கன்னா இதுக்கு ரீஜென்ரேஷன் பவருங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். ஜெல்லிஸ்க்கு பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீஜென்ரேஷன் பவர் அதிகமாக தான் இருக்கும். ரியல் லைஃப் ஜெல்லியாலேயே பார்த்தீங்கன்னா ஈஸியாக சேர முடியும்னா இது ஒரு ஏலியன், அதாவது தானே சந்திக்கக்கூடிய பவர் இருக்க ஏலியன். இதால் அப்போ எந்த அளவுக்கு வந்து ரீஜெனரேஷன் பவரை யூஸ் பண்ண முடியும்னு பார்த்துக்கோங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏலியன் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு துண்டு, ஒரு சின்ன மைக்ரோ லெவலில் இருந்தால் கூட அசால்ட்டாக ரீஜெனரேஷன் ஆகிடும். அதோட ஜெல்லி பெருக்கி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏலியனுக்கு பவர் இருக்குது. இருந்தாலும் ஏன் இந்த ஒரு லிஸ்ட்டில் டாப் 5ல போட்டிருக்கேன்னா இதோட அந்த ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். அது இல்லைன்னா இது மொத்தமாகவே சொல்லி முடிஞ்சுது. அதனால தான் இந்த ஒரு ஏலியனை பார்த்தீங்கன்னா டாப் 5ல போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஏலியனும் ரொம்ப ரொம்ப பிடிக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்ம லிஸ்ட்டில் டாப் 4ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீட்பேக் ஏலியன் தான் இருக்குது. இந்த ஒரு ஏலியனை பற்றி எனக்கு சொல்லவே தேவையில்லை. இது வந்து பென்டனுக்கு ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேவரட் ஏலியன். இந்த ஒரு ஏலியன் யூஸ் பண்ணி நம்ம பென்டன் அடிக்டாக இருப்பார். எந்த அளவுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏலியன் அழிஞ்சு போனதுக்கப்புறம் அவர் 6 வருஷம் நம்ம ஆம்னிட்ரிக்ஸே போடாமல் இருந்திருப்பார். அந்த அளவுக்கு அடிக்டான ஒரு ஏலியன் தான் நம்ம ஃபீட்பேக்கு. இந்த ஏலியனுக்கு பவர் என்னன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எனர்ஜி அப்சர்வ் பண்ணி திரும்பி அடிக்கலாம். அதுவே பார்த்தீங்கன்னா நம்ம பென்டனுக்கு நிறைய ஃபைட்டில் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அதனாலேயோ என்னமோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த ஒரு ஏலியனை டாப் 4ல போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டாப் 4ல போடுறத விட நீங்கள் டாப் 3ல போடுறது பெஸ்ட்டுன்னு நினச்சா கமெண்ட்டில் ஃபீட்பேக்காக ரெட் ஆர்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரியும் எத்தனை பேருக்கு ஃபீட்பேக்கு ரொம்ப பிடிக்குன்னு. ஸோ வாங்க லேட் பண்ணாமல் நம்ம வந்து நெக்ஸ்ட் லிஸ்ட்டுக்கு போயிடலாம். நம்பர் 3ல பார்த்தீங்கன்னா நம்ம வேபிக் தான் இருக்காரு. இவரை பற்றி சொல்கிறதுக்கே தேவையில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏலியனை நிறைய இடத்துல நம்ம பென்டன் பயன்படுத்தியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் முக்கியமான ஸ்பேஸ் என்டிட்டிஸ் கூட சண்டை போடுறப்ப நம்ம வேபிக்கு தான் பயன்படுத்தியிருப்பார். இந்த ஒரு ஏலியனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 300 அடிக்கு மேலே வளரும்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏலியனுக்கு வந்து ஸ்ட்ரென்த்தும் அதிகம், டியூரபிலிட்டி அதிகம், அதே போல் ஸ்பீடாகவும் செயல்பட முடியும். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏலியனுக்கு வந்து ப்ளஸ்ஸாகவும் இருக்கும். அதே போல் இந்த ஒரு ஏலியனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மைனஸ் தான். அதை விட ஒரு ரொம்ப சின்னதாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஏலியன்ஸை பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக தோற்று போயிடும். பட் அதை விட பெருசாக இருக்கிறதுக்குள்ள ஈஸியாக ஜெயிச்சிடும். எக்ஸாம்பிளுக்கு டிராகன்லாம் அசால்ட்டாக ஜெயிச்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வேறு சில காரணங்கள் இருக்கும் டிராகனை ஜெயிச்சதுக்கு. அந்த சீரீஸை கம்ப்ளீட் பண்ணணும்னு வேணுன்னு டிராகனை மொக்கையாக கட்டிப்பாங்க. பட் டிராகன் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் பவர்ஃபுல்லான கேரக்டர் தான் நானே ஒத்துக்குவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம வேபிக் பார்த்தீங்கன்னா அந்த டிராகனை விட சின்னதாக தான் இருக்கும், 300 ஃபீட் தான். பட் டிராகன் பெருசாக இருக்கும். அந்த டிராகனையே தோக்கடிச்சனால பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து டாப் 3 லிஸ்ட்டில் போட்டிருக்கேன். இந்த ஒரு ஏலியனை போகிறதுக்குள்ள டாப் 3 லிஸ்ட்டில் வேறு ஒரு ஏலியனை போடலாம் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு கூடவே பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் நீங்கள் என்ன ஏலியனை வந்து விரும்பப்படுறீங்க இந்த ஒரு லிஸ்ட்டில் டாப் 3ல போகிறதுக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. அப்போ தான் எனக்கும் தெரியும். அப்புறம் தான் நான் வந்து அடுத்தடுத்த இதில் வீடியோஸில் மாற்றிக்க முடியும், போன வீடியோவில் மாற்றின மாதிரி. அதே போல் நம்ம வளவலான்னு பேசாமல் ஸ்ட்ரெயிட்டாக இன்னொரு லிஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். இந்த ஒரு லிஸ்ட்டில் டாப் 2க்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம கிளாக் ஒர்க் ஏலியன் தான் இருக்குது. இந்த ஒரு ஏலியனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு டைம் மேனிப்புலேட்டிங் ஏலியன். இந்த ஒரு ஏலியனால யாரோட விருப்பமே இல்லாமல் இஷ்டத்துக்கு டைம் மேனிப்புலேட் பண்ணி விளையாட முடியும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து யார் அழிஞ்சிருந்தாலும் அதை திரும்பி கொண்டு வர முடியும். அதே போல் பார்த்தீங்கன்னா இது நின்ன இடத்துல எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணி வைக்க முடியும். அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூவியில் நம்ம தமிழ் மூவியில் கூட காட்டியிருப்பாங்க அந்த மாதிரியான ஒரு சீன். அந்த மூவியோட நேம் ஞாபகம், அந்த ஒரு மூவி உங்களுக்கு தெரிஞ்சுதான் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏலியனை பொறுத்தளவுக்கு ஒரு ஓவர் பவர்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா டைம் ட்ராவலில் தான். மற்றபடிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஏலியன் அந்தளவுக்கு நம்ம பென்டன் யூஸ் பண்ண மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஏலியனுக்கு அந்தளவுக்கு மைனஸ்னு எந்த ஒரு விஷயத்தையும் காட்டியிருக்க மாட்டாங்க. அதனால தான் இந்த ஒரு ஏலியனை பார்த்தீங்கன்னா டாப் 2 லிஸ்ட்டில் போட்டிருப்பேன். ஸோ வளவலான்னு பேசாமல் ஃபஸ்ட்டுக்குள்ளே போயிடலாம். லிஸ்ட்டில் நம்பர் 1ல யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏலியன் நெக்ஸ்ட் தான் இருக்காங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா காலி லெவல் பீன்ஸ். இவங்கள தான் நம்பர் 1லேயே போட்டாகணும், வேறு வழியே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா மற்ற எந்த பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம பென்டனோட ஆம்னிட்ரிக்ஸில் கிடையாது. அதுதான் இவங்கள
மட்டும் டாப் 1ல போடுறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏலியன்ஸ் எந்த அளவுக்கு பிடிக்கும்னு நம்ம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா என்னாலேயே தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஸ்பெஷல் பவர்ஸ்னு சொல்லிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா பவர்ஸுமே தான் இருக்குது. இவங்களுக்கு எல்லாமே தான் ஸ்பெஷல் பவர். இவங்க நினச்சா ரியாலிட்டியை வைப் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா இஷ்டத்துக்கு டைம் ட்ராவல் பண்ண முடியும். அதே போல் இவங்களுக்கு இருக்க ஒரே ஒரு மைனஸ் தான், அது பார்த்தீங்கன்னா அவங்களோட மைண்ட் வைஸான செரினா பெலக்கஸ்ங்கிற 2 தான். இந்த 2 இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இவங்க இஷ்டத்துக்கு தெரிவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ளேயே அது தானாக உருவாயிரும். ஸோ இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். ஏன்னா ஏலியன்ஸ் பற்றி உங்கள் எல்லாத்துக்கும் ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். வளவலன்னு பேசாமல் இந்த ஒரு வீடியோவை முடிச்சுக்கிறேன். பாய் பாய்.